கை காட்டாத வாங்க கை காட்டாத. லைவ் சார். சார் வாங்க சார் சார் நில்லுங்க சார். ஹோட்டலில் சார் ஒரு சார் பொறுமையாக இருக்குது சார். School, tenants, house leaders, report, take charge.
அனைத்து மாணவர்களும் அமைதியாக அமர்வாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமைதியாக ஹெட் டீச்சர் இருப்பாங்க. குறிஞ்சிக்கு 2 டீச்சர், முல்லை அது 5 ஹவுஸ்ல 2 டீச்சர், ஒரு மேல் டீச்சர் ஒரு ஃபீமேல் டீச்சர் இருப்பாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். குறிஞ்சிக்கு ஆண் ஆசிரியர் மைசெல்ஃப் அருண்குமார், பெண் ஆசிரியர் மகேஸ்வரி மேம். அடுத்ததாக முல்லை அணி ஆண் ஆசிரியர் தலைவர் குலோத்துங்கன் சார், பெண் ஆசிரியர் தனலட்சுமி மேம். மருதமணிக்கான ஆண் ஆசிரியர் கண்ணன் சார், பெண் ஆசிரியர் சுதா மேம். நெய்தல் அணிக்கான பெண் ஆசிரியர் மரியரங்கி மேம். பாலை அணிக்கான ஆண் ஆசிரியர் சவுந்தரராஜன் சார், பெண் ஆசிரியர் கோபிஸ்ரீ மேம். இவங்க ஹவுஸ் ஹெட் டீச்சர்ஸ் சொல்லுவோம். அடுத்து ஒவ்வொரு ஹவுஸுக்கும் கேப்டன்ஸ் உங்களுக்கு ஒன்றா சூஸ் பண்ணியிருக்கோம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கணும்ட்டு அவங்க பேரும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஹவுஸோடைய கேப்டன் நேம், மேலுக்கு யாரு ஃபீமேல் யாரு நீங்க தெரிஞ்சுக்கணும். குறிஞ்சி அணியின் ஆண் தலைவர் நிஷாந்த் தொல்பி, பெண் தலைவி எஸ் பரிமலா தொல்பி. முல்லை அணிக்கான ஆண் தலைவர் எம் பூமேஷ் தொல்பி, பெண் தலைவர் எஸ் சண்முகி 12C. மருதமணிக்கான ஆண் தலைவர் டி வசந்தகுமார் 12B, பெண் தலைவி பி ரிஷிதா. நெய்தல் அணிக்கான ஆண் தலைவர் டி விஜயசாரதி 12B, பெண் தலைவி பி தீபா 12A. பாலை அணிக்கான ஆண் தலைவர் எம் கண்ணன் 11A. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்காங்க. இப்போ எதுக்காகனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு 5 குழுவாக பிரிச்சிருக்கோம். அப்படின்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் குழுவாக ஒற்றுமையாக எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நல்லிணக்கத்தோட குழுவாக செயல்படணும். செயல்பட்டு சரியா இந்த பள்ளிக்கு ஒரு நல்லதொரு பெருமையை ஏற்படுத்தி தர வேண்டும். அனைத்து விதத்திலும் நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே நான் 2-3 தடவை பிரேயர்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இந்த மகிழ் முற்றம்னா என்ன, அதோடைய அமைப்பு எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த போட்டியாக இருந்தாலும், கல்வி சார் போட்டியாக இருந்தாலும் சரி, கல்வி சாரா செயல்பாடாக இருந்தாலும், கல்வி இணை செயல்பாடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கல்வி சார் என்னது, படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்குலாம் குழு ஒதுக்கிட்ட குறிஞ்சி குழு யார் யார் என்ன குரூப் அப்படின்னு இந்தந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்பதை முடிவு பண்ணது யாரு? எம்இஸ் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்க, நல்லா சொன்ன போட்டிகள் எல்லாமே கலந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஃபீட் பண்ணிடுவோம். ஃபீட் பண்ணிட்டு அந்த எமிஸ் இந்த போட்டிகள் அடிப்படையில் உங்களை இப்போ முக்கியமாக இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய அட்டனன்ஸ் அந்த
அந்த ஹவுஸ் சிஸ்டம் ஸ்கோர் போர்டு எதன் அடிப்படையில் வந்து மார்க்கெலாம் இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன வருகை பதிவு. நம்மளுக்கு வந்து வருகை பதிவு வந்து எந்த குரூப் நீங்கள் வந்து அதிகமான பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அது ஒன்று. கற்றல் திறன், உங்களுடைய கற்றல் திறன் நீங்கள் படிக்கிறீங்களா படிப்பு அதன் அடிப்படையில் இருக்கு. ஒரு மன்றங்கள் நிறைய மன்றங்கள் இருக்கு இல்லையா, இலக்கிய மன்றங்கள், வானவெளி மன்றம், சரியா வினாடி வினா மன்றம், அப்புறம் வந்து திரைப்பட மன்றம், அது சார்ந்த கேள்வி அதெல்லாம் இந்த மன்றங்கள். அப்புறம் எக்கோ உலகெல்லாம் இருக்குல்ல, சுற்றுச்சூழல் மன்றம், அப்புறம் வந்து சாலை பாதுகாப்பு மன்றம், அப்புறம் வந்து போதைப் பொருள் ஒழிப்பு மன்றம் இருக்கு. அந்த அந்த மன்றங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அது அடிப்படையில். அப்புறம் கலை திருவிழாவில் அனைத்து விதமான போட்டிகள்லாம் உங்களுக்கு தெரியும், என்னென்ன போட்டிகள்லாம் இருக்கு. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மார்க்கெல்லாம் போடுவோம். இந்த எல்லாம் மார்க் வந்து உங்கள் குழுவில் ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை பொறுத்தும் உங்கள் குழுவுடைய மதிப்பெண்கள் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து கணக்கிடப்படும். அந்த கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு மாத இறுதியிலும் எந்த குழு பின்னாவதோ அந்த குழுவினுடைய கொடியானது அந்த மாதம் முழுவதுமாக இங்க வந்து பார்வைக்கு வைக்கப்படும். அந்த கொடி ஏற்றி வச்சிருக்கோம் சென்டர்ல, சரியா? அதனால எந்த குரூப் வந்து உங்க குரூப்பை வந்து மெட்டீரியல் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்க குரூப் ஜெயிக்கிறதுங்கிறது யாருடைய பொறுப்பு? ஆமா, அவங்க குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருடைய பொறுப்பு. இப்ப நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேயருக்கு கரெக்டா வர்றது, காலம் தவறாமல் வர்றது, அப்புறம் வந்து நாங்க சொல்லக்கூடியது தன் சுத்தம், என்னது தன் சுத்தம், இதையும் நாங்க வந்து சேர்த்துருவோம். இதையும் சேர்த்துட்டு மார்க் கொடுக்கணும். நாங்க வந்து முடிவெட்ட சொன்னோம், முடிவெட்டல, அப்ப வந்து அந்த குரூப்புக்கு வந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும், அட்டண்டன்ஸும் வந்து ஆப்ஷன் போடப்படும். அப்போ உங்க குழுவோட மதிப்பெண் வந்து கம்மியாயிடும். நீங்க காம்படிஷன் வின் பண்ணீங்கன்னா உங்களோட மதிப்பெண் உயரும். எல்லாரும் பிரேயருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அட்டண்டன்ஸ் நாங்கள் போடும்போது எம்எஸ்ஏ எடுத்துக்கிறோம். யாராவது பிரசன்ட் யாராவது ஆப்ஷன் தான் எம்எஸ்ஏ வந்து அந்த குழு எந்த குரூப்புக்கு வந்து அட்டண்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ அவங்க குரூப்புக்கு வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளப்படும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய குழுவை உயர்த்தும், மதிப்பெண்களை உயர்த்தும். அந்த கொடியை வந்து இங்கே ஏற்றப்படும். ஸோ வந்து உங்க குழுவை வந்து வெற்றியை செய்ய வேண்டியது உங்களுடைய முதன்மையான நோக்கம். உங்க குழு ஜெயிக்கணும், சரியா? ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எப்படி வந்து உங்க டீம் நல்லா வந்து நம்முடைய பள்ளியினுடைய ஹவுஸ் சிஸ்டம் இன்சார்ஜ் டீச்சர் ரமேஷ் ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள், பணிபுரிக்க வாழ்த்துக்கள். பள்ளியின் ஹவுஸ் சிஸ்டம் இன்சார்ஜ் ஆசிரியர் ரமேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து இருபால் மாணவ செல்வங்களுக்கும், அலுவலக பணியாளர் அவர்களுக்கும், ஐயா திரு தலைஞாசிரியர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மகிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதுல பண்டைய தமிழர்களுடைய அந்த நிற வகைகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம். தமிழாசிரியர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நீடல், பாலை அப்படிங்கிற நிற வகுப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அதை நினைவு கூறும் வகையில இப்ப நமக்கு தெரியும் குறிஞ்சி அப்படின்னா இது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு தமிழ் நினைவுகளை நினைவுபடுத்துகிறதுக்காக நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துறை இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகிழ் முற்றம், அந்த நில வகைகளை அங்க வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்களை நினைவுபடுத்துவதற்கு விதமாக ஒவ்வொரு பள்ளி அளவிலும் இந்த 5 ஹவுஸ் சிஸ்டம், அதாவது மகிழ் முற்றம் அப்படிங்கிற பேர்ல நம்ம கொடுத்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா
ஒவ்வொரு மாணவனுடைய கற்றலை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது. இதனுடைய குறிக்கோள் அதுதான். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. லைவ் போகுது. முன்னாடி வாங்க, உறுதிமொழி நீங்க எடுத்துட்டு போகலாம். சார்ஜ் இல்லை. மாணவர் தலைவராக மாணவர் கூறாமைக்கு மதிப்பை உணர்ந்து செயல்படுவோம். கற்றலிலும் வாழ்க்கை திறன்களிலும் சிறந்து விளங்குவோம். எங்கள் சக மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும்
நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்க, நல்லா இந்த சொன்ன போட்டிகள் எல்லாமே கலந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபீட் பண்ணிடுவோம். ஃபீட் பண்ணிட்டு அந்த எபிஸ் இந்த போட்டிகள் அடிப்படையில் உங்களை இப்போ முக்கியமாக இதில் என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அந்த கொடுக்கும். பவர் சிஸ்டம் ஸ்கோர் போர்டு எதன் அடிப்படையில் வந்து மார்க்லாம் இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன வருகை பதிவு. நம்மளுக்கு வந்து வருகை பதிவு வந்து எந்த குரூப் நீங்க வந்து அதிகமான பெர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அது ஒண்ணு. கற்றல் திறன், உங்களுடைய கற்றல் திறன் நீங்க படிக்கிறீங்க இல்லையா படிப்பு, அதனால இந்த மார்க் எல்லாம் போடுவோம். இந்த மார்க் வந்து உங்க குழுவில் ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை பொறுத்தும் உங்க குழுவுடைய மதிப்பெண்கள் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து கணக்கிடப்படும். அந்த கணக்கிடப்பட்ட ஒவ்வொரு மாத இறுதியிலும் எந்த குழு வின் ஆகுதோ அந்த குழுவினுடைய கொடியானது அந்த மாதம் முழுவதுமாக இங்க வந்து பார்வைக்கு வைக்கப்படும். அந்த கொடி ஏற்றி வச்சிருக்கோம் சென்டர்ல. சரியா? அதனால எந்த குரூப் வந்து